ராயபுரம் ஜெயக்குமார். டீசன்சி அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக அந்த மூக்க நோண்டுறது, இப்படி இது பேப்பரை தொட்டு இப்படி பண்ணுறது, கொட்டாய் விடுறது, இந்த மாதிரிலாம் அம்மா பிடிக்க முடியாது. அதில் நான் ஒரு தடவை மாட்டியிருக்கேன். நான் கலெக்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது, போயிட்டு பக்கத்தில் உட்காரும்போது இருமல் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தாங்க, ரெண்டாவது பார்த்தாங்க, ஒரு மூணாவது நாலாவது தடவை பார்க்கும்போது ரொம்ப செல்லமாக கேட்குறாங்க, ஏன் ஜெயக்குமார் இருமலாக இருக்குது, டாக்டர்கிட்டலாம் போகிறது இல்லையா அப்படிங்க. குட் புக்ஸ் இருக்கிறதுனால அதே குட் புக்ஸ் இல்லைன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா திட்டு வாங்கினது ஆகும்னு சொல்லிச்சு. 6 மணிலாம் இருந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு நான் போயிட்டேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சஸ் எல்லாம் இங்கிலீஷு, அது அப்படியே கொஞ்சம் தாளாடுற மாதிரியே இருந்தது. ஆனால் அப்படி ஆனிங் பண்ணேன். அப்படி பார்த்துட்டு கையசிக்கிறாங்க. இப்படி நான் குட் புக்ஸில் இருந்தேன். ஃபோனில் இருந்து நம்ம பேசிவிட்டு அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கருணாநிதி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போச்சு, கருணாநிதி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படின்னு அவுட்லைன் கொடுப்பாங்க. அப்படி எழுதிடணும் எல்லாம். நீங்கள் எழுதலைன்னு வச்சிங்களேன், அது ஃபோனில் தெரியாது, இன்டர்காமில். நான் என்னென்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லுங்கன்னுவாங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இல்லை, மறுபடியும் சொல்லுங்கன்னுவாங்க. அப்போ நீங்கள் எழுதலைன்னா அவ்வளோதான். ஜெயலலிதா தனது எம்எல்ஏக்கள் பட்டியலே முதல்ல டிக் அடித்தால் நீங்கள் தான். அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அம்மா இல்லைன்னும் போது அதெல்லாம் நினைக்கும் உண்மையில் அழுக வந்துடும் எனக்கு. ஒரு மிகப்பெரிய லீடர் அவங்க இல்லாததான் பெரிய கஷ்டம் எனக்கு. இப்போ ராயபுரத்தில் நான் வந்து நிறைய செஞ்சேன். 25 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். தொடர்ச்சியாக அம்மாவோட வந்து மந்திரி சபையில் பயணித்த ஒரு அமைச்சர் ஒருத்தன் அப்படின்னா ஜெயக்குமார்ன்ற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. இன்டர்வியூ வச்சாங்க அம்மா, உங்கள் பேரெலாம் தெரியும் ஜெயக்குமார், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தம்மா அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல்ஸ் கொடுத்துறாங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் செயல்பாடு தெரியாது எனக்கு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்காங்க. அம்மாவோட பிளஸிங்ஸில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஒரே வந்து அது அமைச்சரவையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? 2 பேர் வந்தது அப்படியே நம்ம கட்சிக்காரன் அப்படியே தூக்கிறாங்க. நம்ம ராயபுரம் வீட்டுக்கு போனோம் பாருங்க, அங்கே பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் வந்துருக்காங்க. எல்லாமே பார்த்தா 200 பேர் கட்சிக்காரங்க ஜேன்னு. நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னோட இயல்பு நிலைக்கு வரதுக்கு 3 மாதம் ஆச்சு. அம்மாவுக்கு என்னென்னா பொதுவாக பார்த்திங்கன்னா உடனே மனசில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதிடுவாங்க எல்லாத்தையும். ஜெயக்குமார்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி, நீங்கள் வந்து ஒரு சட்ட அமைச்சர், மற்ற அமைச்சர் வந்து நான் எதிர்பார்க்காத சூழ்நிலை, நீங்கள் இதை வந்து செய்ய தவறிட்டீங்க. அந்த சீட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அம்மா பக்கத்தில் வந்து ஒரு மினிஸ்டர், இன்னொரு மினிஸ்டர், 2 3வது இப்படி பாஸ் பண்ணி என்ன வந்து படிச்சுட்டேன். ஆனால் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, என்ன எதுக்கு இப்போ நான் ஏன் மோதல் ரியாக்ஷன் காமிக்க போகிறேன். என் கொலீக்ஸ் கேட்டாங்க என்ன அப்படின்னாங்க. இல்லை அம்மா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளையொட்டி அவருடனான தனது அனுபவங்களை அம்மாவும் நானும் பகுதியில் பகிர்ந்து கொள்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தான் வெள்ள நிவாரண பணிகளை முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கீங்க போல. என்ன பண்ணுறது, அதாவது 24x7. ஓகே. ஸோ முழுமையாக மக்கள் பணியில் நம்ம ஈடுபடுத்திக்கணும். அதுதான் எங்களுக்கு அம்மாவும் கற்றுக் கொடுத்தது. ஸோ அந்த வழியில் தான் இன்றைக்கி வந்து தலைவர் வழியிலையும் அம்மா வழியிலையும் இன்றைக்கி வந்து களப்பணியில் நம்ம ஈடுபடுத்திக்கிறோம். தொடக்கத்திலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். நெடுஞ்செழியன், சோமசுந்தரம், ஆரம்பி மாதிரியான சீனியர் நாவலர் நெடுஞ்செழியன், டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன், சோமசுந்தரம் அவர்கள், நடமாடும் பல்கலைக்கழகம், ஆரம் வீரப்பன் மாதிரியான மூத்த அமைச்சர்களுடைய வரிசையில் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு பேர் 91 அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தபோது எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. முதல் முறையாக அமைச்சரவை, அந்த ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் நீங்கள் பங்கேற்ற அனுபவம் எப்போ முதல்ல பார்த்தீங்க, என்ன உணர்ந்தீங்க அந்த டைமிங்கில்? ரொம்ப அருமையான கேள்வி இது. பொதுவாக வந்து எங்கள் அப்பா ஒரு கவுன்சிலர். ஸோ திராவிட இந்த பாரம்பரியம் 1949 வெரி பிகினிங் வந்து டிஎம்கே பண்ண ஆரம்பிக்கும் போது எங்கள் தொகுதி தான் ஆரம்பித்தார் ராயபுரத்தில்.
கொட்டுமலையில், அப்போ ராபின்சன் பார்க்கு, இப்போது அது அண்ணா பூங்கா. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பேர் பெரியார். ஸோ பெரியார் அவருடைய இயற்பேர் வந்து தேசுங்க. பெரியார் அவர் பேரை பெரியார் வச்சுட்டார் மாற்றிட்டு. எங்கள் அப்பாவும் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஃபவுண்டர் மெம்பர் இருந்ததுனால ஸோ அண்ணா வந்து சீட்டு கொடுத்தாரு 1968. அது பிறகு 74 வரையில் கவுன்சிலராக இருந்தார், நிறைக்குழு தலைவராக இருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சிறு சேமிப்பு துணைத் தலைவராக 1967 கேபினெட் ஃபார்ம் பண்ணுறாரு அண்ணா தலைமையில். அப்போ அமைச்சராக இவர் வந்து விரும்புகிறார், யார், அண்ணா. அப்போ தலைவரை பொறுத்தவரை அவர் நடிப்பை விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா அமைச்சராகனா நடிப்பை விட்டுணும் அது. ஸோ அந்த வகையில் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்டு, அதாவது வந்து அந்த கேபினெட் ரேங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த கேபினெட் ரேங்க் உள்ள போஸ்ட்டு தான் வந்து சிறு சேமிப்பு துணைத் தலைவர். அதில் கார்ப்பரேஷன் சார்பில் ஒரு மெம்பர் போடணும். அண்ணாவும் வந்து எங்கள் அப்பா பேர் எழுதினார், துரைராஜ்னு சொல்லிட்டு, துரைராஜ்ன்ட்டு எழுதி அமைச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அந்த வகையில் வந்து அந்த ரத்தம் இயற்கையாக இருக்குல்ல, பிளட்டு, ஒரு திராவிட ரத்தம், பொலிட்டிக்கல் பிளட், ஒரு திராவிட ரத்தம், அது அந்த இயற்கையாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எங்கள் அப்பா வந்து அதன் பிறகு வந்து பாரதத்தில் வேலை செஞ்சுட்டு பொலிட்டிக்கலில் இருந்தார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து முழுமையாக என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன் நான். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து தேரை கல்லூரியில் ஒரு அமைப்பு, மாணவர் அமைப்பு, அதே போல் சட்டக்கல்லூரியில் ஒரு மாணவர் அமைப்பு. சட்டக்கல்லூரியில் மாணவர் அமைப்பு வரும்போது பெரிய அளவுக்கு வந்து கலவரம்லாம் வந்தது. அதெல்லாம் மாணவர்களே அது யூஸ்வல் தானே, அது அடிதடி. தேரை காலேஜ்லேயே வந்து பெரிய அளவுக்கு அடிதடி ஆகி நான் வந்து டிஸ்மிஸ்ஸே ஆகிட்டேன். நான் டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க என்ன, அது நிறைய பேர் தெரியாத விஷயம், உங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்க. டிசி கொடுத்து அனுப்பிச்சி ஒன் இயர் தான் நான் பச்சைபாஸ் காலேஜில் பண்ணேன் நான். ஏன்னா எந்த காலேஜ்லாம் சேர்க்கல, என்ன பெரிய வால். அப்போ ஈவன் பிரசிடென்சி காலேஜில் கூட போயிட்டு ட்ரை பண்ணேன், திருச்சி நேஷ்னல் காலேஜ் ட்ரை பண்ணேன், அது மாதிரி பொன்னேரி எல்என்ஜி காலேஜு, இந்த மாதிரி எல்லா காலேஜும் ட்ரை பண்ணி எங்கேயுமே வந்து சீட்டு கொடுக்கல. அவங்க என்ன சொன்னேன், எங்கள் பசங்களை வச்சுன்னு சமாளிக்க முடியல, உன்னை வேறு வச்சு சமாளிக்கணுமா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஸோ லைஃபே வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம வந்து செகண்ட் இயரோட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நான் செகண்ட் இயரோட முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கு பிறகு இதுக்கு பார்த்தேன், நமக்கு இருக்கிறது வந்து ஒரே தொழில் போட்டு தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங், ஈவந்தோ வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியாக இருந்தாலும் பை பர்த்து வி ஆர் நாட் ப்ரொஃபஷ்னலி என்கேஜ் இன் ஃபிஷ்ஷிங். தொழில் ரீதியாக எங்கள் குடும்பம் வந்து போகிறதில்ல. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, லோனை வாங்கி போட்டு வாங்கி ஓட்டலான்ற லெவலில் அந்த எண்ணம் அப்படி. ஏன்னா அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்னு பார்க்கணும்ல. ஆனால் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு கந்தசாமின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முருகரொடியில் ஒருத்தர் வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பழக்கம், அவங்க மாமனார் பழக்கம். அவர் வருவான் வடிவேலுன்னு சொல்லிட்டு படம் வந்து ஒன்று இதில் வருது, எங்கே நம்ம பாரத் தேட்டரில். எங்கள் அப்பா பாரத் தேட்டரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் டிக்கெட்டுக்காக வந்து எங்கள் அப்பா வந்து சைக்கிளில் போகும்போது சேஸ் பண்ணி நிற்க வச்சு ஒரு 10 டிக்கெட்டு கொடுக்குனார் அவர். சரி நான் அனுப்புகிறேன், என் சன்னை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே கேட்டிருக்காரு, உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்ட்டு. ஒன்றும் இல்லை, தேரைகளில் பிரச்சனை ஆகி டிசி வாங்கி அது பிறகு வந்து இது வீட்டில் தான் இருக்கா போலன்ட்டுன்னு. உடனே சொன்னேன், நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், என்னப்பா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, அவர் எவ்வளோ எப்படி முடியல, நம்பிக்கை விடாதரா போய் பாருன்னாரு. அதேமாதிரி அவர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அது பிறகு போய் பார்த்தேன். நாளைக்கு மறுநாள் நீங்கள் வாங்க தம்பி சொல்லி என்னை யூனிவர்சிட்டியில் அவரே சைக்கிளில் வச்சு மிதித்து, அவரே சைக்கிளை வந்து மிதித்து யூனிவர்சிட்டியில் ஒரு லெட்டர் வாங்கி போய்ட்டு பச்சை பஸ்ஸை சேர்த்துட்டார். என்னால் நம்பவே முடியல. ஸோ எப்படி பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த வருவான் வடிவேலன் படம் வந்து ஒரு திருப்பு முனையாகி போச்சு எனக்கு. அது தேட்டரில் வந்து அது அன்றைக்கி அந்த படம் வருவது தான் அன்றைக்கி வந்து இந்த டிக்கெட் கேட்குறாரு. டிக்கெட் கேட்குறது தான் எங்கள் அப்பாவை சந்திக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணி எந்த காலையிலும் சேர்க்காது. எனக்கு அன்றைக்கி வந்து அந்த கண்டினியூ பண்ணுற அளவு வந்தது. ஸோ பச்சை பஸ்ஸில் காலையில் கண்டினியூ பண்ணி அதன் பிறகு சும்மா இல்லாமல் லா காலையில் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துவோம். அங்கேயும் பெரும் ஸ்ட்ரைக். அங்கே ஸ்ட்ரைக் ஆகிட்டு பசங்களை அடிதடி ஆகி அதன் பிறகு அங்கேருந்து அப்போ தான் வந்து நம்ம தலைவர்லாம் போய் சந்திக்கிறோம். தலைவர் சந்தித்து வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அண்டே வந்து என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. டாக்டர் அண்டேவை அவர் தான் வந்து இப்போது தலைவர், அம்மா. அதுக்கப்புறம் அரசியலில் வந்து நான் பெரிதும் வந்து வணங்கி போற்றக்கூடியது வந்து டாக்டர் அண்டே. ஏன்னா அவர் வந்து அப்போ கிராஜுவேட்டு சார்பில் ஒரு கான்ஸ்டியூன்சி உண்டு, எம்எல்சி உண்டு.
ஸோ அந்த எம்எல்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பட்டதாரிகள் பேரை வச்சோம், பட்டதாரி கிராஜுவேட் அசோசியேஷன் சொல்லிட்டு சென்னைக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ணோம், போயிட்டு நேரடியாக தலைவரை பார்த்து, தலைவர் என்ன சொன்னால படித்தவங்களாம் ஒன்றா சேர்ந்துருக்க நல்ல விஷயந்தான், நீங்கள் போயிட்டு ஆண்டே பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஆண்டே போய் பார்த்தோம். அந்த மாதிரி தலைவரை பார்த்தோம், உங்களை பார்த்து சொன்னார். இது மாதிரி பட்டதாரிகள் இந்த இது வருது, இது எலெக்ஷன் வருது, ஒரு சீட்டு எம்எல்சிக்கு அண்ணன் நிற்கிறீங்க, ஃபுல்லாக நாங்கள் இறங்கி வேலை செய்யணும். வெரி குட், ரொம்ப சந்தோஷப்பட்டார். இறங்கி நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்ய ஜெயிக்க வச்சுட்டோம். ஸோ ஜெயிக்க வச்சு அதன் பிறகு வந்து அவர் மினிஸ்டர் ஆனார் இல்லையா அது. ஸோ அது வந்து அவர் ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு எப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணாங்க அந்த வகையில் பார்த்தா அவரோட கடமைகள் நிறைய இருக்குன்ற அடிப்படையில் எனக்கு வந்து அதிகமாக அளவு வந்து சப்போர்ட் பண்ணேன். அன்றைக்கி 1984 எனக்கு வந்து சீட்டு ராயபுரத்துக்கு வந்து அன்றைக்கி தலைவர் அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா, அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு ராயபுரத்துக்கு சீட்டுக்கே ட்ரை பண்ணார். அவர் சீட்டுக்கே ட்ரை பண்ணார். 84 முயற்சி பண்ணேன். கரெக்டாக 20 இயர்ஸ் வரும் அப்போ, அதனால் வந்து 20 மேலே வரும். அந்த நேரத்தில் முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சாதனை, 2 ஏழி தான் அது. ஆனால் இருந்தாலும் நம்ம கேட்டு வைப்பேன்ற லெவலில் கேட்டு வச்சோம். அவரும் முயற்சி எடுத்தார். அதேமாதிரி வாழ்க்கையில் நான் முதல்ல ஒரு மினிஸ்டர் காரில் போனேன்னா டாக்டர் அண்டே காரில் தான். என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. அது மாதிரி எப்போ வந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனால் கூட எனக்கு அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. அதனால் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபோன் இல்லை அப்போ. அதனால் என்ன பண்ணுவார், ஸ்டேஷன் ஃபோன் போட்டு நேராக வந்து அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவார், இது மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னோன்னு சொல்லிட்டு. ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு போனோன்னே இப்போ சினிமா கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு படம் அவரோட பார்த்து வெள்ளை ரோஜா சிவாஜி சார் நடித்த படம். அது வந்து ப்ரீவியூவில் போய் பார்த்தோம். காரில் முதல்ல வந்து மினிஸ்டர் காரில் போனேன். அவர் காரில் போன ராசி என்னவோ இன்றைக்கி அது பிறகு தொடர்ச்சி அமைச்சர் காரில் தான் போயிட்டுருக்கேன். அது வாழ்க்கையில் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். அது இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அது ஆனந்தம் அடைவாது. அதே போல் கல்யாணம் திருமணங்கள் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவார், நான் போவேன். சரி, இந்த மாதிரி அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிக ஒரு முக்கியமாக இருந்த ஒரு கட்டம் அது. அம்மாவை பொறுத்தவரை தலைவர் வந்து அதன் பிறகு வந்து முதல்ல பார்த்தீங்க அது பாயிண்ட்டுக்கு வரேன். இது வந்து பிரியாம்பிள் சரிதானே. அதுக்கப்புறம் அம்மாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 82 வராங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 82 அந்த அம்மா வர்றதுக்கு முந்தி, அதாவது தலைவருடைய மிகப்பெரிய வந்து ஒரு தீவிர பெரிய ரசிகன். இப்போ கூட எந்த படத்தில் என்ன பாட்டு கேட்டாலும் பாடுவேன். கொள்கை பாடலாக இருந்தாலும் சரி, சித்தாந்த பாடலாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் சாங்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கும் பாடுவேன். ஏன்னா பாடல்கள்லாம் டிஜிட்டல், நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் நிறைய இருக்கும். அது புரியுதுங்களா? அது மாதிரி விடாமல் சின்ன பையில சேதி கையிலடா ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அதாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையுடின்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரும் தன்மான உணர்ச்சி அப்படி சொல்லிட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பேர் வாங்காதே, ஒரு பழையதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஒரு பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது அப்போ காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நிமிச்சம் காடு விளையேற்றும் பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே மழை உழைப்பவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்ததனால் வந்து தொல்லையடின்னு. அந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள், அது மாதிரி நிறைய வந்து வேட்டைக்காரன் படத்தில் அது இந்த இது அதாவது உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லைன்னு அது சொல்லுவார். அதே போல் வந்து சிரித்து வாழ வேண்டும் பிறகு சிரிக்க வாழ்ந்திடாதே அது சொல்லுவார். அதன் பிறகு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தலைவர்கிட்ட ஒரு பெரிய கருணாநிதியே பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாட வச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகம் வச்சு இது உனக்காக தான் பாடுறதுன்ற மாதிரி உணர்த்துவார். ஆனால் கருணாநிதிக்கே தெரியாது அது. ஓகே, அதுக்கு 2 பாடல் நான் சொல்லணும்னா, ரிக்ஷாக்காரன் படத்தில் அது அந்த ஒரு வரி வரும், அதை போட்டுக்காது, தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ, நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனையெல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன்.
அது பாருங்க இந்த முன்னாடியே அந்த வரி வந்துருக்குல்ல. அதுவும் கட்சியில் இருக்காரப்போ. ஆனால் கருணாநிதிக்கு போட்டு காமிக்கிறாரு. இது கருணாநிதியை பேபேன்னு தெரியாமல் போகிறாரு அவரு. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமர்த்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் யாருன்றதை அன்றைக்கே அவர் வந்து சொன்னப்பா நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன்ட்டுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உலகம் சுற்றுவாளிவன் படம், அதுவும் இந்த திமுக வரும்போது வந்தது. அடிமைப்பெண் அது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுன்னு அது சொல்கிறது. அதாவது தோன்றத்தான் போகிறது சொல்லிட்டு மறையத்தான் போகிறது மனிதா உன் விளையாட்டு, மாறத்தான் போகிறது சொல்லிட்டு அந்த வரிகள் வரும். அது மாதிரி அவ்வளோ பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு கொண்டு வந்து அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் பெரிய பிடிப்பு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் பாடலாம் வந்து வரிசையாக பாட சொன்னாலும் நான் பாடிட்டு போவேன். நான் அப்படி இருந்தால் தலைவரை பார்க்குற முதல் சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இப்போ தியாகராய கல்லூரி படிக்கும்போது மாணவர் அமைப்போட போய் பட்டதாரி பேரை ஸ்டார்ட் பண்ணி அவருடைய ஆசையோட அதன் பிறகு என்ன பண்ணால் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கின அடிப்பில் எம்ஜிஆர் இளைஞரணி அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸே வந்து தலைவர் டிசைட் பண்ணியிருந்தான். இங்கே வந்து இது இருக்கும், அதாவது வந்து ஏடிஎம்கே பார்டர் காலரில் இங்கே வந்து பட்டை இருக்கும், இந்த பார்டர் இது அது மாதிரி கையிலையும் இருக்கும். இந்த பார்டர் போட்ட சட்டை தான் அதுக்கு வந்து அமைப்பு போட்டார். நான் வந்து ராயபுரம் பகுதி செயலாளருக்கு வந்து நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணேன். அதனால் வந்து அப்போ திருநாவுக்கரசு தான் வந்து மாநில செயலர் இருந்தார். அவர் நம்ம தலைவர்கிட்ட போய் நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து இளைஞரணியில் எனக்கு பகுதி லெவலில் போட்டால் கூட போதும் தலைவர்கிட்ட. அதுக்கு அதை வாங்கிட்டு என்ன பண்ணார், அங்கே அவங்க பிஏட்ட கொடுத்து அது வந்து இவர்கிட்ட வந்தது. லிஸ்ட்டை பார்த்தா நான் வந்து துணைத்தலைவர் தான். எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி தலைவர், துணைத்தலைவர், செயலாளர், துணைச் செயலாளர், பொருளாளர், இப்படி கீ போஸ்ட் கிடையாது. ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியில் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து நான் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய பதவி எடுத்துட்டு அதுலேயே ஆக்டிவாக இருந்தேன். இப்போ நம்ம இன்றைக்கி கூட இந்த இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது தான், பெரிய பதவி சின்ன பதவின்றது பார்க்கக்கூடாது. நம்ம அது ஒரு பொறுப்பாக வந்துட்டு என்ன பொறுப்பு இருக்கோ அதை அடிப்படையில் வந்து நம்ம வந்து செயல் பண்ணணும், புரியுதுங்களா? அது மாதிரி அந்த ஒரு சென்னையில் வந்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அது செயல்பாட்டுது. அப்போ வந்து அம்மா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ கரெக்டாக இருந்தது. 1982 வாக்கில் அம்மா வரும்போது நானும் வரேன். நான் போய்ட்டு தலைமைகளத்தில் வருவாங்க. அவங்க பார்த்துட்டு அப்போ வந்து கல்லூரிகள் சார்பாக வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 பேர் மிஸ் ஆகிட்டோம் அன்றைக்கி. அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம். ஆனால் அவ்வளோ தன்மையாக சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து மாணவர்கள், நீங்கள் வாழ்க்கையில் வந்து போனால் திரும்பி வராது நேரம். ஸோ டைம் இஸ் வந்து ப்ரீஷியஸ், நேரன்றது அபூர்வம். அதனால் வந்து அதை இன்றைக்கும் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய ரகசியம் சொல்கிறேன், என் ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா தெரியும், போகிற கல்யாணங்களுக்கு திருமணங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுப்பேன். அது ஏன்னா வந்து பார்க்கணும் கடிகாரம், அது நான் மணமக்கள் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா ஓடுறது முள்ளல்ல உன் வாழ்க்கை, போனால் திரும்பி வராது நேரம். ஸோ நேரம் காலம் பார்க்காம நம்ம உழைக்கணும். நானே 20-25 மேரேஜ்லாம் கூட நான் அட்டன் பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸ்புக் பாருங்கள் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரோல் மாடல் சார், நீங்கள் நேரங்காலம் பார்க்காம. ஆமாம், ஒரு பணி சுமை அதிகம் இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா அதுவே நமக்கு சுமையாக இருக்கும். ஆனால் இதை நம்ம எப்படியும் முடிஞ்சிடும்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் அது. ஸோ வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் நீங்கள் அது மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லுவேன் நான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொன்னதம்மா அது மைண்டில் இப்போதைக்கு கடைப்பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து அதனால் என்ன பண்ண, வேறு ஒரு நாள் வாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு நாள் வந்தப்போ வந்து எல்லாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அது வந்து அந்த வார்த்தையை வந்து கீப்பப் பண்ணுவோம். அது வந்து அம்மாகிட்ட வந்து உண்டு. சொன்னால் ஏதோ 10ஆம் வகுப்பில் சொல்கிறதெல்லாம் இல்லை, சொன்னோம்னா கரெக்டாக. அதேமாதிரி வேறு டேட் கொடுத்தாங்க, அந்த டேட்டில் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்போ வந்து 89 நான் வந்து சீட்டு கேட்டேன். 89 ராயபுரம் கேட்டேன். அம்மாவை பொறுத்தவரை வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளேயே வந்து தலைவர் காலத்துலேயே வந்து கோஷ்டி ஆச்சு, ஆர்எம்இ கோஷ்டி, அம்மா கோஷ்டின்னு. ஸோ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா தான். அதனால் வந்து அதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அவமானங்கள்லாம் கூட நாங்கள் பட்டிருக்கோம். பொதுவாக வந்து தலைவர் வர இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து அம்மா கோஷ்டின்னும் போது ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு இது அமைப்பு, சென்னையில் இருக்கிற பார்ட்டி முக்கியமான ஆளுங்க, அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து அம்மாவுடைய ஆள், இவங்கெல்லாம் முன்னாடி உட்கார வைக்காதீங்க, எழுப்பிடுவாங்க போலீஸ் விட்டு.
இதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. சரி, அதை நம்ம சகிச்சுன்னு போகணும். அதாவது சகிப்புத்தன்மைன்றது அந்த பீரியட்லேயே உங்களை விசுவாசியாக அம்மா கண்டறிஞ்சிட்டாங்க. அதான் அது எப்படின்னா, ஒரு அம்மா வந்து கொள்கை உறுப்பு செயலாளர்னு போஸ்ட் அடிச்சு விட்டுவோம். அம்மா போகிற இடத்துக்கெல்லாம் வந்து நான் போவேன். அம்மா எங்கெங்கே மீட்டிங்கு, சென்னையில், சென்னை அவுட்ரு, அதுமாதிரி தமிழ்நாடு எங்கே போவேன். அதனால் என் ஃபேஸ் பொறுத்தவரை, என் பேர் பொறுத்தவரை நல்லா பறிச்சு. அதனால் வந்து ஒரு நம்மளுடைய வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபாலோயரு, ஒரு தீவிர அபிமானி, லாயலிஸ்ட்டு, விசுவாசி. அதாவது இட் இஸ் பெட்டர் பி ஃபேமஸ் தென் லாயலிஸ்ட்னுவாங்க. அதாவது விசுவாசம் மிக்கவன் என்பதை விட, புகழ் பெற்றவன் என்பதை விட விசுவாசம் மிக்கவன் என்பது தான் வந்து பேர். அதனால் விசுவாசம் மிக்கவனாக இருக்கணும் கட்சிக்கும் அம்மாவுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அம்மாவுக்கு தெரியாது. அதில் அந்த விசுவாசத்துக்கு தான் எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1989 அந்த காலகட்டத்தில் வந்து சீட்டு கேட்டு எனக்கும் அது கொடுக்குறது ரெடி ஆச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டியில் வந்து 1 lakh வந்து கட்டினோம். அதாவது அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த 1 lakh வந்து கட்டினோம் நாங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க டெபாசிட் கட்டணும். அப்புறம் திருப்பி யாருக்கு கிடைக்கல அது திருப்பி அந்த செக்கினுடைய லீஃப் இன்னைக்கு கூட ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது என் வாழ்க்கையில் வந்து பொக்கிஷன் அம்மாவுக்கு எழுத்து போட்டது அது ஒன்று. ரெண்டாவது அப்போ வந்து என்னாச்சுன்னா அலையன்ஸ் வந்து பொதுவாக இதுக்கு போயிடுச்சு, ஜனதா கட்சிக்கு போயிடுச்சு. 1984 காக்கா தேக்கா போயிடுச்சு. 1984 காக்கா தேக்கா தலைவர் இருக்கும்போது, தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேஜான் ஆச்சு இல்லையா, அப்போ ஜேஎன்எல் நிற்கிறேன் நான் அம்மா சார்பில் கேட்டேன் சீட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இது போயிடுச்சு, இது ஜனதா கட்சிக்கு போயிடுச்சு. ஆனால் விக்ஸாவில் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஆக்டிவிட்டீஸ் நிறைய பிளட் டொனேஷன் கேம்ப். அம்மா தமிழ்நாடு ஏமாற்றமா இல்லையா நீங்கள் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு 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 பதவின்ற ஒரு சர்வீஸ் தான், அவ்வளோதான். இன்றைக்கும் பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராயபுரத்தில் நான் வந்து நிறைய செஞ்சேன். 25 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். தொடர்ச்சியாக அம்மாவோட வந்து மந்திரி சபையில் பயணித்த ஒரு அமைச்சர் ஒருத்தன் அப்படின்னா ஜெயக்குமார்ன்ற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த கிரெடிட் வந்து கட்சியில் எனக்கு மட்டும்தான். நீங்கள் 91, 96, 2001, 2006, அப்புறம் 2011 ஸ்பீக்கர். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக்கு 3 வருஷம், 2016, புரியுதுங்களா? அப்படி தொடர்ச்சி அம்மா காலகட்டத்தில் எந்த கட்டத்துலேயும் வந்து என்னை கைவிட்ட மாட்டாங்க. ஒரு அரசு பதவி கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த விசுவாசம் தான் மெயின். விசுவாசம், உண்மை, அந்த நேர்மை, புரியுதுங்களா? இது ரெண்டும் அம்மாவுக்கு தெரியும். அதனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்கார மதியில் வரும். ஆனால் விசாரிக்கிறது என்ன சொல்லுவாங்க. ஏன்னா நான் யாருக்கும் ஈல்டாக மாட்டேன், புரியுதுங்களா? எது கரெக்டாக அது மட்டும் சொல்லிட்டு அம்மாவுக்கு நல்லா தெரியாது. அது மாதிரி 89 வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கேட்டால் எனக்கு கிடைக்கல. அதனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகல. பிளட் டொனேஷன் கேம்ப் தம்பி நெல்சன் தமிழ்நாட்டிலே வந்து முதல்ல வந்து நான் தான் நடத்துகிறேன். ஒரு லீடருக்கு பிளட் டொனேஷன் கேம்ப். ஏன்னா நான் எனக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டொனேஷன் வந்து நான் காலேஜ் லைஃப்லேயே வந்து என்எஸ்எஸில் இருந்தேன். ஸோ அதில் நான் பிளட் டொனேட் பண்ணேன். அதனால் வந்து நான் அம்மா பர்த்டேயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா பர்த்டேயில் நம்ம வந்து பிளட் டொனேஷன் பண்ணன்னு சொல்லிவிட்டு அது பிளட் டொனேஷன் டாக்டர் ஜெய்சன் ஜேக்கப், அதே போல் மாநில இளைஞரணி செயலாளர் அவரெல்லாம் வந்திருக்கார். நீங்கள் அவரோட கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து ஒரு லீடருக்கு அன்றைக்கி பண்ணது நான் தான். அன்றைக்கி பண்ணிவிட்டோம். அன்றைக்கி பிளட் டொனேஷன் கேம்ப் கொடுத்துட்டு அன்றைக்கி இதெல்லாம் கொடுப்போம், இது நம்ம நலத்திட்ட உதவிகள்லாம். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், அம்மா போகிற நிகழ்ச்சிகள் இருக்குது. அது மாதிரி அம்மா வீட்டுக்கு அதுமாரி. அதே மாதிரி அம்மா வந்து தலைமை கழகம் வந்து ஜேஜான் பிரிஞ்சப்போ தலைமையத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்களே, அரெஸ்ட் ஆகி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் தெரியும் இந்த வரலாறு இது? அப்போ வந்து அன்றைக்கி நாங்கள் எல்லாமே அரெஸ்ட் ஆகி அன்றைக்கி வீட்டுக்கு ஆமாம் கூட போனோம். அது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு. அதே போல் அம்மா வந்து 89 மார்ச் மாதம் அந்த சட்டமன்றத்தில், அதாவது ஒரு பெரிய அளவுக்கு வந்து அம்மா வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அந்த ஒரு துரியோதன சபையில் எப்படியெல்லாம் வந்து அம்மா வந்து அசிங்கப்படுத்துனாங்க, கேவலப்படுத்துனாங்க. ஆனால் சவால் விட்டு வந்தாங்க, மறுபடியும் நான் வரேன்னுமா, இங்கே வரேன்னா சிஎம்மாக தான் வரேன்னாங்க. அந்த மாதிரி வெளியில் வந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று திரும்ப கருணாநிதி அன்றைக்கி அரசு இருந்தது. அன்றைக்கி என்ன பண்ண பெரிய அளவு கலாட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், எல்லாம் ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருந்தானே.
எங்கள் ப்ரிவென்ட் அரெஸ்ட் உங்களே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிவிட்டு ப்ரிவென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே இதில் இருந்தாங்க, எங்கள் நம்ம சென்ட்ரல் ஜெயிலில் 7 நாள் இருந்தேன். ஸோ ஜெயலலிதாவோட விசுவாசிங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சிருக்கிறது, கருணாநிதிக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களால் ப்ரிவென்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், எஸ். எல்லாமே ப்ரிவென்ட் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. 7 நாள் ஜெயிலில் இருந்து அப்புறம் மொத்தமாக எல்லாரையும் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுமாதிரி வந்து அது ஜெயிலு போடுது. அதுமாரி அம்மா அரெஸ்டான அந்த ஒரு ஊழல் வழக்கு போட்டு 56 கோடி மக்கள் பணத்தை செலவு பண்ணி கருணாநிதி அழிக்க நினச்சார். அழிக்க முடிஞ்சதா? கிட்டத்தட்ட 2001 திருப்பி அம்மா தான் வந்தாங்க, புரியுதுங்களா? அதனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த பெரிய பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது முதல்ல வந்து மாணவர் அணியில் இருக்கும்போது சரி, மாவட்ட செயலர் இருக்கும்போது சரி, எல்லா பொறுப்பில் இருக்கும்போது எல்லாமே வந்து கட்சிக்காரோடு உள்ள போயிடுவேன். கிட்டத்தட்ட 7 முறை வந்து ஜெயில் போயிருக்கேன். 7 முறை மேடம்காக, அம்மாவுக்காக, கட்சிக்காக அம்மாவுக்காக 7 முறை ஜெயில் போனேன் ஆச்சுங்களா. அப்போ வந்து அது பின்னாடி ஒரு கதை வராது, அது அம்மாவை எப்படி சொல்லுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். நான் இன்ட்ரெஸ்டிங் அது. இப்போ நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணேன், 89 கிடைக்கல. சரி, நான் அப்புறம் அந்த இது 1 lakh எல்லாருமே கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. அது பிறகு வந்து இது 91 வருது. 91 வந்தோன்னா நான் என்ன பண்ணேன், பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎல்ல முடிச்சிட்டேன். இப்போ ப்ராக்டிஸ் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொழிலும் நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்றதுனால ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கும்மிடிப்பூண்டி அந்த இடத்துல வந்து ஒரு 1 ஏக்கர் லேண்ட் வாங்கி அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டு, அது ஒரு பெரிய புக்கு எழுதலாம் தம்பி. நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சிங்கிள் விண்டோ ஸ்கீம், அதாவது அம்மா காலத்திலே கொண்டு வந்துட்டோம். அதாவது நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்தீங்கன்னா லைசன்சிங் உட்காந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் லைசன்ஸ் வாங்கிடலாம். நீங்கள் நினைப்பீங்க 22 ஆஃபீஸ் நான் ஏறி இறங்கினேன். ஆனால் நான் கட்சியில் இருந்தால் கூட ஒரு ஆஃபீஸில் கூட என்னோடய இன்ஃப்ளூயன்ஸை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. சும்மா போய் நான் வந்து வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்போ டிஎம்கே பண்ணுறாங்களே உள்ள ஸ்டேஷனில் போய் வட்டச் செயலாளர் அப்படியா மாவட்ட செயலாளர் நான் நினச்சிட்ருக்கேன். நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது அந்த இதே கிடையாது, புரியுதுங்களா? கரெக்டாக வந்து டிஐசி, டிஐசி, ஃபயரு, அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதன் பிறகு வந்து இது எஸ்ஐஎஸ்ஐ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டு, எத்தனை இது மாதிரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 துறை அத்தனையும் நான் வந்து போவேன். அப்போல்லாம் வந்து மாவட்டம் கூட பிரிக்கலை. கும்மிடிப்பூண்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் எங்கே செங்கல்பட்டு, அவ்வளோ தூரம் வந்து போகணும். இப்போ வந்து திருவள்ளூர் ஆகிப்போச்சு, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் போயிட்டு நான் என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட 20 lakhs அப்போ வந்து லோன் வாங்கினேன். நான் ஒரு 5 lakhs போட்டு மீதி 20 lakhs லோன் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தேன். அதாவது பேரியம் கார்பனேட் அண்ட் வந்து சோடியம் சல்ஃபைடு, இந்த வந்து பை ப்ராடக்ட் வந்து சோடியம் சல்ஃபைடு. ஸோ பேரியம் கார்பனேட் வந்து இந்த பெரிய பெரிய அந்த தூத்துக்குடியில் இருக்க அந்த இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் சோடியம் சல்ஃபைடு வந்து இந்த டேனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்ல மார்க்கெட்டிங் சொல்லி யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணுறதுக்காக அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுலேயும் வந்து பாலிடிக்ஸும் இல்லை, அதுலேயும் பண்ணிவிட்டு இதுலேயும் பண்ணிவிட்டு அந்த ஒரு இதில் இருக்கும்போது நான் எப்போதுமே கும்மிடிப்பூண்டினா நான் வந்து தண்டைப்பேட்டை ட்ரெயின் பிடிச்சி நேராக வந்து இதுக்கு போய்டுவேங்க, கும்மிடிப்பூண்டியில் போய்ட்டு அங்கே வந்து சைக்கிள் விட்டுட்டு அங்கேருந்து நான் பண்ணுவேன், நேராக வந்து ஒரு 2 kilometers சைட் இருக்கும். ஸோ போயிட்டு இந்த மாதிரி வருவேன். 91 அதேமாதிரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களே, திமுக கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? உங்களுக்கு வரலாறு தெரியும், இந்த திமுக கவர்மெண்ட்டு டிசால்வ் ஆகிடுச்சு. டிசால்வ் ஆகி 91 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது. சரி, நம்ம 84 கேட்டோம், 89 கேட்டோம், நம்ம எப்படியும் அம்மாவுடைய விசுவாசி நம்மளை கைவிட மாட்டாங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து எதிர்காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன், நானும் போட்டேன். நம்பிக்கை தானே மனுஷனுக்கு. அதனால் நானும் வந்து இது போட்டேன், சீட்டுக்கு வேட்பாளர். அப்போ போட்டுட்டு அது பிறகு என்ன பண்ணேன், என் மேலே தான் பார்த்துருந்தேன். நான் உண்மையிலே சொல்கிறேன் தம்பி நெல்சன், 91 ப்ராமிஸை சொல்கிறேன், இந்நாள் வரல இனிமேல் ஃப்யூச்சரில் கூட சரி, பதவிக்காக வந்து யார் அம்மாவை தவிர, அம்மா வீடு தவிர வேறு யார் வீட்டு கதவை நான் வந்து தட்டினதே கிடையாது. எனக்கு ஒரு ஃபெய்த் என்னென்னா, நான் வந்து கோயிலுக்கு அதிகமாக போகாத ஆள், ஆனால் கடவுளன்றி ஒரு செயல் கிடையாது நம்பிக்கை. கடவுளன்றி ஒரு செயல் நடக்காது, எல்லாமே காட் இஸ் கிரேட். அதாவது கடவுள் தான் வந்து மிகப்பெரியவன். அவன் வந்து என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்குறது நினைக்க யாரும் தடுக்க முடியாது, புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, போட்டுட்டு நான் நம்புறது கடவுள் ஒன்று, அம்மா ஒன்று, 2 பேர் தான். வேறு இவங்களை போய் பார்த்ததெல்லாம் அந்த வேலையே வேணாம் எனக்கு.
தேவையில்லை அப்படிப்பட்ட இது பதவி, புரியுதுங்களா? போனேன் கரெக்டாக. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது 91. இப்போ இது கம்பெனி போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போதுமே நான் வரும்போது தண்டையாப்பட்டி ஜங்ஷனில் பேப்பர் டீ கடைலாம் இருக்குது. எங்கள் ஜங்ஷன் அதான் எங்களுக்கு ஈவினிங் ஆனால் ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு மையம் அது தண்டையாப்பட்டி அந்த ஜங்ஷனு. டீ கடைகள்லாம் வளர்ந்தது தான் திராவிட அரசு. நான் வந்து சொல்லணும்னா எம்பசி ஹோட்டல் டேஷன் சென்னையில் எல்லா ஹோட்டலும் நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஒரு ஃப்ரீ பேர்டு, ஒரு ஜாலி பேர்டு நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க. ஸோ எல்லா ஹோட்டலும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ சாட்டர்டே சண்டேனா பைக் எடுத்து சுற்ற வேண்டியது தான் அது. சாட்டர்டே சண்டே 2 நாள். வாரம் ஆனால் ஒருத்தர் பார்ட்டி, அவர் தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணலாம், அடுத்த வாரம் நான் செலவு பண்ணணும், அடுத்த வாரம் அவர் செலவு பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் வந்து தண்டைப்பேட்டை வந்துட்டு என்ன பண்ணேன், வந்து இறங்கிட்டு பேப்பர் வாங்கி பார்க்குறேன். என் பேர் இருக்குங்க, சாயந்தரம் ஈவினிங் பேப்பரில் இருக்குது. ரொம்ப எப்படி இருக்கும் அதனுடைய ஒரு ஜெயிக்கும். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பேர் தான் அது தமிழ்நாட்டிலேயே. அதாவது 234 தொகுதி அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்பர் 1 தொகுதி. இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷனில் மாறி போச்சு. இப்போ 17 ஆகி போச்சு, கும்படி 1 ஆகி போச்சு. ஆனால் ராயபுரம் தான் அப்போ வந்து நம்பர் 1. பார்த்தா என் பேர் தான் முதல்ல இருந்தது. ஜெயலலிதா தனது எம்எல்ஏக்கள் பட்டியலே முதல்ல டிக் அடித்தால் நீங்கள் தான். அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அம்மா இல்லை என்னும்போது அதெல்லாம் நினைக்கும் உண்மையில் அழுக வந்துடும் எனக்கு. புரியுது? அந்த அளவுக்கு மனசு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள மாதிரி ஒருத்தர் வர முடியாது சார். உண்மையிலே அப்சர்வ் பண்ணார்ல, ஒரு மிகப்பெரிய லீடர். தான் சொல்கிறேன். அந்த அவங்க இல்லாததான் பெரிய கஷ்டம் எனக்கு. என்ன வயசு அப்போ அவங்களுக்கு? எம்எல்ஏ 91 அடிக்கும். 32 வயசு இருக்கும். 32 வயசு இருக்கும். பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா? 51. ஆமாம், வந்தாங்க. அப்போ வந்து அப்போ வந்து என்னாச்சு, நான் திரும்பி நான் வந்து பார்த்தேன் 84 போட்டேன். அப்போது அண்டே எனக்கு வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் வீடு போயிருக்கேன். இந்த மாதிரி அதுமாரி 89 91 யாரையும் போய் நான் வந்து அப்ரோச் பண்ணது கிடையாது. புரியுதுங்களா? அப்படி வந்து என்னை வந்து 91 பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதை பார்த்துட்டு நான் அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அந்தளவுக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு ஒரு கடைக்கூடி சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஜெயக்குமார்னு பேர் தெரியும், முகம் தெரியும். இப்போ அம்மாவோட பேசியிருக்கிறேன். ஏன்னா அம்மா வீட்டில் உண்ணாவிரதம் இருப்பாங்க, எது கிட்ட உட்காந்துட்டு நாங்கள் ரெகுலேட் பண்ணிகிட்ருப்போம் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரணி துணைத் தலைவர் தான். ஒரு மாவட்ட செயலர் கூட கிடையாது. நான் மாவட்ட செயலர் கிடையாது, ஒரு மாநில அமைப்பு செயலர் கிடையாது, தலைமை செயலர் கிடையாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டன் அடிப்படையில் கரெக்டாக வந்து சரி பண்ணிங்க. அதுக்கு என்னென்னா இன்டர்வியூ வச்சாங்க அம்மா. நடந்துச்சு. அதுதான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அது அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், நான் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து நிறைய போஸ்டர்ஸ் அடிப்பேன். அதாவது எங்கே வந்தாலும் சரி வருகன்னு சொல்லி தலைவர் படம் போட்டு அம்மா படம் போட்டு எல்லாம் அடிப்போம். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி என்னென்ன சர்வீஸ் பண்ண பிளட் டொனேஷன் கேம்ப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அன்றைக்கி ராயபுரத்தில் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 35 பேர் கேட்குறாங்க சீட்டை. 35 பேர் மேலே இருக்கும் கேட்குறாங்க சீட்டை. எல்லா அம்மாவும் என்னென்னோ எடுத்துன்னு போகலாம். எதை ஒரு வெள்ளி கப்பல், ஒரு வெள்ளித்தட்டு, அப்புறம் ஒரு விதமான அளவுக்கு ஆர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்துன்னு போகலாம். அம்மா பார்க்க போகிறாங்கல்ல. ஆமாம், அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க தெரியாமா அப்படின்றது அது ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ஆப்பிள் தான். எல்லோரும் நான் ஒரு 7வது ஆளாக என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் மட்டும் அம்மாட்ட கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன். உட்காருங்கன்னாங்க. உங்கள் பேரெலாம் தெரியும் ஜெயிக்குமா, உங்களையும் நல்லா தெரியும் இந்தம்மா அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல்ஸ் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் செயல்பாடு தெரியாது எனக்கு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. வெற்றி வாய்ப்பு விட்டுருக்காங்க. அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஒரே வார்த்தை பண்ணேன், அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸில் தலைவரோட பிளஸ்ஸிங்ஸும் அம்மா பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். சரி நீங்கள் போகலான்ட்டாங்க. வெளில என்னடா ஒன்றுமே கேட்கல. ஒருத்தர் 10 நிமிஷமாக கேட்டாங்க. என்ன 2 நிமிஷத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம கட்சிக்காரர் சொல்கிறேன் 2 நிமிஷத்தில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இல்லை அம்மா கை விட மாட்டாங்க, அதனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த ஃபேஸில் அந்த அம்மாவுடைய இதில் தெரிஞ்சுது எனக்கு. அது என்னால் உணர முடிஞ்சது. பார்ப்போம். சரி, அதாவது வந்து கிடைச்சா அம்மாவில் எம்எல்ஏ, கிடைக்கலன்னா இண்டஸ்ட்ரிஸ்ட். சரி தானே, அந்த மாதிரி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரின்னு சொல்லி போய்ட்டு படம் தான் அன்றைக்கி பேப்பரில் வந்தது. ஸோ எப்படி இருக்கும் ஆனந்தம் சொல்லுங்கள். நான் யாரையும் போய் அதுக்கு போட்டுட்டு போய் யாரையும் போய் பார்க்கவும் இல்லை, யார் வீட்டுக்கு அதையும் தட்டல. ஒரு எம்ஜிஆர் அஞ்சனி ராயபுரம் தொகுதி துணைத் தலைவர்,
ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த திராவிட குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க அம்மா. அதுக்கப்புறம் அம்மாவுடைய லாயலிஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்காக ஜெயிலுக்கு போனவன், அந்த தியாகத்தை மதிக்கணும், அவனை நம்ம வந்து அங்கீகாரம் பண்ணன்ற அடிப்படையில் என்னை கொடுத்தாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் கூட ஒரு லாயலிஸ்ட்டுக்கு டிக்கெட் அடிச்சிடலாம், ஓகே ராயபுரத்தில் ஜெயக்குமார் நிற்கலாம் அப்படின்னு. ஆனால் ஜெயிக்கிறதுல ஒரு 25 பேர் தான் மினிஸ்டரே ஆக முடியும். 25 பேர் மினிஸ்டரில் நான் சொன்ன டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன், சோமசுந்தரம் அந்த பட்டியலை பார்க்கும்போதே செங்கோட்டையன் ஆரம்பித்து அவ்வளோ சீனியர்ஸ் அந்த அமைச்சரவையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? அதுதான், அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஸோ அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பெரிய அளவுக்கு மறக்க முடியாத ஒரு வரலாற்று தெரியுமா நீங்கள் அமைச்சராக போகிறீங்கன்னு? இல்லை 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 வரலாற்று நிகழ்வு என்னென்னா, பொதுவாகவே மெரினா பீச்சில் அப்போ தானே கூட்டம்லாம் நடத்த முடியாது. அப்போ வந்து இவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி, ஆமாம், 2 பேருமே வந்து அதை வந்து அதாவது சென்னையில் நான் சில பேர், அதே போல் மற்ற மாவட்டங்களில் சில முக்கியமானவங்க இவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இங்கே. ஓ, ராஜீவ்காந்திகிட்ட அதான் இங்கே ஓப்பன் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கை போட்டு. இப்போ அதாவது அன்றைக்கி வந்து தேர்தல் பரப்புரை கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து வேட்பாளர் அறிமுகம் கூட்டம். அந்த வேட்பாளர் அறிமுகம்னா நம்ம ராயபுரம் போது என்ன வந்து அப்படி வணக்கம் பண்ணி அம்மாவுக்கு வணக்கம் பண்ணிட்டு இது பார்த்துட்டு வாக்கப்பட்டு பேர் வரும். அந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான கூட்டம். அது இன்னும் அது எங்கே தெரியுமா, லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, கரெக்டாக லைட் ஹவுஸு ஃபேஸிங் வந்து டுவர்ட்ஸ் நார்த். சிறுநீரகம்லாம் கிடையாது. அப்போ சிறுநீரகம் இருக்குது, அப்புறம் தான் இல்லை. 2001 2006 ஆண்டு காலகட்டத்தில் தான் அது போயிடுச்சு. மீட்டிங் வந்து சிறுநீரகங்கள்ல மீட்டிங் வந்து சிறுநீரகங்கள்ல மீட்டிங் வந்து தனி இது லைட் ஹவுஸ் கிட்டவே, இது லைட் ஹவுஸ் கிட்டவே நடந்தது. லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே நடந்தது கூட்டம். அந்த எனக்கெல்லாம் அப்போ வந்து இவ்வளோ பெரிய கூட்டம், அம்மா அப்படி எப்படி இதுன்னு ஒரு ஷிவரிங் இருக்கும், இது இருக்கும் இல்லையா, அந்த நடுக்கம் எல்லாமே தான் இருந்தது. அது எல்லாமே புரியுதுங்களா? அது அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு நான் காலில் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மட்டும் வந்துட்டேன். அப்புறம் பிரச்சாரம் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் வந்து பேசுகிறாங்க அம்மா, இந்த மாதிரி வந்து இளைஞன் துடிதுடிப்பானவன் இந்தியா, இந்த மாதிரி நான் வந்து கண்டெடுத்திருக்கேன், வாக்களிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு அன்றைக்கி வந்து இது பண்ணி ஓட்டு கேட்டு அன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயிக்க வச்சுட்டா அப்போ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் அவங்க வெற்றியை வந்து தான் இல்லை? ஆமாங்க, அதில் அந்த வார்த்தையிலே தெரியுது. ஒரு பொலிட்டிக்கல் எவ்வளோ வார்த்தை அழகாக காண பண்ணுறீங்களா, அதுதான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆமாம், என்னாலாம் கிடையாது சரிண்ணா, நான்லாம் நத்திங்க அவ்வளோதான். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணால் நெல்சன் யாருன்னு தெரியாது, ஜெகதீஷ் யார் தெரியாது, எனக்கு தெரியாது. இன்றைக்கி உலகம் வந்து அதனால தான் நான் எப்போதுமே வந்து அந்த இது நம்ம இந்த தினம் வருது இல்லையா, தாய் தினம், அன்னையர் தினம் வருது இல்லையா, அப்போ 2 பேர் ஃபோட்டோ தான் போடுவேன். ஒன்று புறத்தில் அம்மாவுடைய ஃபோட்டோ போடுவேன், எங்கள் அம்மா போடுவேன். எங்கள் அம்மா போடு என்னை பெற்றெடுத்த தாய், என்னை பெறாமல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தாய். 2 தாய் தான் அம்மாவும், எங்கள் அம்மாவும் புறத்தில் அம்மாவும். அப்படி தான் போடுவேன் நான், புரியுதா? எப்போதுமே அதான் போடுவேன் நான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க, எப்படி அமைச்சராக ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயிக்க வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அது பிறகு வந்து எனக்கு ஒரே ஒரு மிராக்கல் தான் எல்லாமே. எல்லாம் சட்டு நடக்குது பாருங்கள் எல்லாமே, புரியுதுங்களா? அப்போ வந்து காட் டெசிஷன் தான் அது. அதாவது டெஸ்டினேஷன் வந்து கடவுள் தான் முடிவு செய்யுது. அம்மா வந்து அதை வந்து கடவுள் இதை சொல்கிறது செயல்படுத்துகிற மாதிரி தான் அம்மாவுடைய அந்த இது சீட்டு கிடைக்குது. அப்புறம் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்துன்னு போவோம், யாரை நம்ம மந்திரிகள் வந்து யாராவது போய் பார்த்துன்னு போவோம், கட்சிக்காரர் பார்த்துன்னு போவோம். இப்போ நமக்குன்னே ஒரு ரூம் கொடுத்தாங்கல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலில், 33ஆம் நம்பர் ரூமு. எங்கே தெரியுமா கரெக்டாக, இன்னும் நாம் வச்சுருக்க போது நம்ம அண்ணா ஸ்டாச்சு இருக்குல்ல, தெரிஞ்ச அண்ணா சிலை, அதுக்கு பக்கத்துலேயே கார்னர்லேயே இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஒரு வாரம் 4 நாள் இருந்தேன். ஸோ 4 நாள் இருந்தப்போ அதுக்கு பிறகு வந்து 3 நாள் கழிச்சு அது பிறகு வந்து ஆனால் அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எம்எல்ஏலாம் பார்த்தவங்கலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்ட்டி ஆஃபீஸ்லாம் போகிறது வர்றது இதெல்லாம். அப்புறம் ரூமில் போயிட்டு கட்சிக்காரங்களோடு இருக்கிறது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்ட்டி ஆஃபீஸ் வந்து ஒரு நாள் போகும்போது எனக்கு அன்றைக்கி மினிஸ்டர் லிஸ்ட் வரன்னு தெரியாது. அன்றைக்கி இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து இது தானேங்க உங்களுக்கு, இது ரேடியோ டிவி தானே, டிவின்னா என்ன, இந்த தூர்தர்ஷன் தான்.
இந்த மாதிரி வந்து அம்மா வந்து இந்த மாதிரி கவர்னர் பார்த்தாங்க, லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு. சரின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தலைமுறையில் வந்து ஃபோன்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது. அம்மாவும் சொல்ல, யாருமே சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அமைச்சர் பதவி? இல்லை, என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் எம்எல்ஏ பெருசு நினச்சேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா எங்கள் அப்பா கவுன்சிலராக இருந்து, எங்கள் அப்பா வந்து நிலைக்குழு தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இதாக இருந்தார், இது சிறுசேமிப்பு துணைத்தலைவர் மெம்பராக இருந்தார். இப்படி பல்வேறு பொறுப்பு இருந்தார். வாழ்க்கையில் வந்து எம்எல்ஏன்றது என்ன, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஒரு உண்மையிலே எனக்கு எனக்கு புரியுதுங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். அதனால் நான் வந்து யூஸ்வலாக பார்ட்டி ஆஃபீஸ் வந்து 2 நாள் அம்மாலாம் பார்த்துட்டு மூமெண்ட்ஸ் பார்ப்பேன் இல்லையா. அம்மா பார்ட்டி ஆஃபீஸ் வந்து வர்றது, கார்டன் போடுறது. அப்போ கேபினெட் ஃபார்ம் பண்ணுற பிஸி இருந்தாங்க. அப்புறம் கவர்னர் மொழி போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பார்ட்டி ஆஃபீஸ் வந்தோம். அங்கேருந்து லிஸ்ட்டு பார்த்தா வருது, 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வருது எல்லாமே. சரி, எல்லாமே பார்த்துனே இருந்தேன் நான். அது அதனால் கொஞ்சம் 15 எல்லாம் வந்தது. அந்த என் பேரே வரல சுத்தமாக. அதனால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா என் பேர் வரலன்றதுக்காக அந்த முகம் வந்து மாறுறதோ கொள்றதோ எதுவுமே கிடையாது. 16 17 18ஆவது வந்தது, என் பேர் வந்தது. அப்படியே நம்ம கட்சிக்காரன் அப்படியே தூக்கிக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷம் இருக்கா இல்லையா? மீன்வளத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இல்லை, நான் தான் அதிக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். வனம் கூட 3-4 ஃபாரஸ்ட்டு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு, டெய்ரி டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இதான் 4 துறை தான். அப்புறம் வரேன் பேக்வர்ட் கிளாஸ் எப்படி கிடச்சிது நிச்சயதானில்ல. அது நீங்கள் எழுதுனேன்னா இந்த பெருசாக வந்து ஒரு 5 வால்யூம் புக் எழுதலாம். என்னுடைய பயணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதுனா 5 வால்யூம் எழுதலாம். அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. ஒரு மணி நேரம். ஒரு திராவிட குடும்பத்திலிருந்து, ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இல்லைண்ணே. நீங்கள் கண்டிப்பாக அவங்க வரலாறு எழுதுங்க. அந்த காலத்துலேயே ஸ்லம்மில் இருந்து டான்பா ஸ்கூல் படிக்க வச்சாங்க எங்கள் அம்மா. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். 120 ரூபா சவரம் அப்போ டேர்ம் ஃபீஸு. அலுமினிய பெட்டி இது, அந்த ஃபோட்டோ கூட ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்கள், டான்பா ஸ்கூலில். அதனால் பெரிய அளவுக்கு அந்த நம்ம பாகுபலி மட்டும் வந்துடும். அமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது அந்த அப்படி வந்து இது அவ்வளோ தூரம் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய அம்மாவுக்கு வந்து இப்படி ஆக்கிட்டாங்களம்மான்னு சொல்லிட்டு, நம்ம மினிஸ்டர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு போனோம். போனோடனே முக்கால்வாசி பேருக்கு தெரியாதுல்ல, இது வெளியூர்லேருந்து வரலாம். 4-5 பேர் தான் இருந்தோம். அப்புறம் போய்ட்டு அம்மாங்க வந்தோடனே காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறம் நல்லா செயல்படுங்க ஜெயக்குமார், நீங்கள் யங்ஸ்டரு, நல்லா கண்டிப்பாக அந்த திறமை ஆற்றல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதை வச்சு தான் நான் கொடுத்தேன், அதனால் நல்லா செயல்படுத்த கண்டிப்பாக நான் அதை வந்து கண்டிப்பாக அம்மாவுடைய பேருக்கு எந்த இது இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். கட்சிக்கும் வந்து நான் முழுமையாக இல்லாமல் அம்மாவுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டோன்னு பார்த்தா எனக்கா நம்ம ராயபுரம் வீட்டுக்கு போனோம் பாருங்கள், அங்கே பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் வந்துருக்காங்க எல்லாமே. அது வந்து ஒரு சின்ன ஃபிஷிங் ஹேம்லெட். அது அவ்வளோ பேர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டேரோடு எல்லாம் கிட்டத்தட்ட 200 பேர் கட்சிக்காரங்க ஜேன்னு. அப்புறம் வந்துட்டு எல்லாமே என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஒரு ஷை டைப் கூட அப்போ, புரியுதுங்களா? இந்த அளவுலாம் வந்து அந்த ஃப்ரீயாக ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜ்லேயே ஸ்கூல்னால் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் அரட்டை அடிக்கிறது, கொள்வது பெரிய அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாகி போச்சு, நர்வஸ் ஆகி போச்சு எனக்கு. சொல்லி அங்கேருந்து நேராக வந்து உடனே பிஎஸ்ஓஸ் வந்தாங்க, சல்யூட் வச்சாங்க. சார் இந்த மாதிரி இங்கே இருக்குது இப்போ சேஃப்டி இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களே காரில் கூப்பிட்டு போயிட்டு, கவர்மெண்ட் கார் வந்துச்சு, கூப்பிட்டு போயிட்டு நம்ம சேப்பா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் இருந்தேன். அதில் வந்து ஒரு 1 வீக் இருந்துட்டு அப்புறம் அம்மா வந்து பங்களா அலாட் பண்ணாங்க எல்லாமே. அவன் அலாட் பண்ண பங்களா வந்து தாமிரபரணி அந்த பங்களாவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2001-6 இபி மினிஸ்டர், லா மினிஸ்டர் வந்தால, அப்போ செவந்தி, இப்போ நம்ம எல்ஓபி இருக்கிற நம்ம பொதுச்செயலர், அதில் நான் வந்து 5 வருஷம் தான் நான் அதில். ஆமாம், 2001-6. ஸோ அந்த மாதிரி என்னாச்சு, அது ஒரு பெரிய அளவுக்கு என்னமோ வந்து ஒரு மாயை மாதிரி இருந்தது எனக்கு. வந்தாங்க, சல்யூட் அடித்தாங்க, இவங்க பாட்டு காரில் வந்தாங்க, கொண்டு போகிறாங்க, தூக்கின்னு போய் அங்கே வச்சாங்க அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய், நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னோட இயல்பு நிலைக்கு வரதுக்கு 3 மாதம் ஆச்சு எனக்கு. அசம்பிளியில் ஒரு மினிஸ்டர் அவர் மூக்குள்ள நோண்டி இருந்திருக்காரு. சரிதானே? இதை வந்து டிவியில் பார்த்துட்டாங்க, அந்த இது லைவ் இதில் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு கூப்பிட்டு ஒரே சத்தம், என்ன அறிவே இல்லையா உனக்கு? எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இல்லையா?
கொஞ்சமாச்சும் வந்து ஒரு இது இருக்கு வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தப்புமா மன்னிச்சுவான்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டார்.